மினஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். இன்றைக்கி நான் பேச போகிற ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா என்னை ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வச்ச ஒரு டாபிக், ஜகாத். அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் ஜகாத்தினுடைய முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபினான்ஷியல் க்ரைசிஸை நம்ம இன்றைக்கி தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு எப்படி இஸ்லாம் பார்த்திங்கன்னா அழகிய முறையில் ஒரு வழிகாட்டுதலை முன்கூட்டியே 1400 வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம அல்லாவால் நமக்கு கொடுக்கப்பட்டதுன்றதோட தெளிவு நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி ஒரு மனிதன் பொருளாதாரத்தை ஈட்டணும் அப்படின்னா 4 வழிகளில் தான் நேர்மையான வழியில் ஈட்ட முடியும். ஒன்று, அவர் வேலைக்கு செல்லக்கூடியவராக இருப்பார், இல்லைனா சுயதொழில் புரிபவராக இருப்பார், அப்படி இல்லைனா ஏதோ ஒரு வியாபார கட்டமைப்பை வைத்திருப்பவராக இருப்பார். அதையும் தாண்டி கடைசியாக ஒரு 4வது பிரிவில் எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தராக ஒரு இன்வெஸ்டர் கேட்டகரியில் இருப்பாங்க. இந்த 4 பிரிவுகளில் இருக்காங்க. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முக்கியமான விஷயம், அடிப்படையான விஷயம், நம்மளை ஏன் இறைவன் படைச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மையான நோக்கம் ஒவ்வொரு மனிதனுக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனை வணங்குவது தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இறைவனை வணங்குவதில் நாம் தலை சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். மாஷா அல்லா, எனக்கு தொழுக தெரியாமல் இருந்தது, அல்லாவோட கருணையினால் என்னுடைய வேண்டுதலுக்கு ஒரு கருணையாக அவன் காட்டிய வழி இன்றைக்கி எனக்கு தொழுக கற்றுக்கிட்டாச்சு. அதோட பரக்கத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் என் குடும்பத்துலேருந்து தனிமைப்பட்டு இருந்தாலுமே எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல், எனக்கு மனவேதனையா 2 ரக்காத் தொழுதுப்பேன், எங்கே இருக்கணும், அந்த மன அமைதி இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இதன் அடிப்படையில் ஜகாத் இருக்கிறதுக்கான வழிமுறையை நான் இப்போ தெளிவாக சொல்ல போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக சொல்கிறோம், நாம் என்ன உண்ணுகிறோமோ நாம் என்ன உடுத்துகிறோமோ அதையும் நம் சகோதரனும் அனுபவிக்க வேண்டும், அவனை விட்டுட்டு நாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த ஜகாத் எப்படி இப்போ நான் தொடரேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு செல்வந்தராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர் நினைக்கிறது அல்லாஹ் அவருக்கு கொடுக்குற மாஷா அல்லாஹ் பரக்கத்து. ஆனால் அந்த பரக்கத் இன்னொரு சகோதரனுக்கு அந்த சுதந்திரத்தை தருகிறதா? முக்கியமாக சுதந்திரம் அப்படின்றது நம்ம இறைவனை நேரம் தவறாமல் 5 நேரமும் சரியான முறையில் தொழுகிறோமா, அதுதான் சுதந்திரம். என்னோட அடிப்படையில் நான் சொல்லுவேன்னா, ஏன் அப்படின்னா நம்ம படைத்தவன் இறைவன், அவன் நமக்கான எல்லாத்தையும் கொடுக்குறான். ஆனால் அவன் சொல்கிற ஒரே விஷயம் என்ன, என்னிடம் கையேந்து. தகஜத்தில் ஆரம்பித்து 5 வேளை தொழுகையும் நம்மளால் சரியாக தொட முடிந்தாதான் நாம் உண்மையாலுமே சுதந்திரம் பெற்றவர்கள். ஆனால் அது இல்லாத வரைக்கும் நம்ம சுதந்திரவாதிகள் அல்ல. அப்போ இங்கே ஜகாத் ஏன் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னா, மதரசாக்களில் எனக்கு எடுத்த ஆலிம் ஷாக்களினுடைய வகுப்புகள் இருக்கட்டும், நான் உண்ட உணவாக இருக்கட்டும், ஒவ்வொரு அரிசியும் எனக்காக யாரோ ஒரு சகோதரர் அவர் கொடுத்த ஜகாத்தோ இல்லை ஒரு சதக்காவோ தான். அதை சாப்பிட்ட நான், ஒவ்வொரு முஸ்லீமும் என்ன நினைக்கணும்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்த்தீங்கன்னா தொழுகையில் தகஜத்தில் கேட்கறதுக்கு அல்லாஹ் நமக்கு கீழே இறங்கி வெறுங்கையோடு நம்மளை அனுப்புறதில்லை. கண்டிப்பாக நம்ம வேண்ட வேண்டியது ஒவ்வொரு சகோதரனும் உண்மையான சுதந்திரத்தை பெற்று வாழ வேண்டும். அதாவது நீ படைத்த நோக்கத்தில் தலை சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் ஜகாத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம முதல்ல கொண்டு வரணும். ஏன்னா அந்த ஜகாத் அப்படின்றது ஒரு தலை சிறந்த விஷயத்துக்கு ஒரு சகோதரனுக்கு முன்னெடுத்து செல்லுது. ஸோ இதில் நம்ம புரிஞ்சுக்கிறது இன்னொரு விஷயம் தெளிவாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் முடியுமா அப்படின்னு சொன்னால், இப்போ நான் ஒருத்தரோட ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் படித்ததில் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம், இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் பாலஸ்தீனில் எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஏன்னா நம்மளோட முக்கியமான ஸ்தலம் பைத்துல் முகஸ்தஸ், அங்கேருந்து தான் நம்மளோட இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தீங்கன்னா விண்ணக பயணத்துக்கே போகிறாங்க மஹ்ரஜ்க்கு. ஆனால் நம்மளோட 3வது முக்கிய ஸ்தலம் அது. ஆனால் இன்றைக்கி நமக்கு அது தொழுகைக்கு கூட அனுமதி இல்லாமல் இருக்குது. இது ரொம்ப கொடுமையான விஷயம். ஆனால் அங்கே ஒரு 1997 எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி உலகத்தினுடைய தலை சிறந்த ஒரு உளவு பிரிவுனா அது மொசாட் தான். அதால் கண்டுபிடிக்கப்பட்டு தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட நபர் அப்படின்னா ஹமாஸினுடைய இன்றைய முன்னோடி தான் காலித் மிஷல். ஆனால் அன்றைக்கி அவர் இந்த உலகத்துக்கே தெரியாது யாருன்னு. ஆனால் அவர் லிஸ்ட் அவுட் பண்ணி அன்றைக்கி இருக்கிற பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாஹு, ஏன்னா அவர் தான் மொசாட்டோட தலைவராக இருப்பாங்க, பிரதமராக இருக்கவங்க, அவங்கக்கிட்ட ஒப்புதல் வாங்கி அவரை ஜோர்டானில் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஆனால் அல்லாவின் கருணையினால் இன்றைக்கி நம்ம நிறைய பேர் சொல்கிறோம் மொசாட்டால் முடியாதது எதுவுமே கிடையாதுன்னு. ஆனால் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட மொசாத்தே அவருக்கு மாற்று மருந்தை கொடுத்து 24 மணி நேரத்தில் காப்பாற்றி இன்னைய வரைக்கும் அவர் 20 ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கி அவர் உயிரோடு இருக்கார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வோட கருணை. அவர் முன் வச்சது என்ன அப்படின்னா, என் சமுதாயம் நல்லா இருக்கணும், என் சமுதாய சகோதரர்கள் பைத்துல் முகஸ்தஸ் உட்பட அனைத்து பள்ளிவாசல்களிலும் பயமின்றி தொழ வேண்டும் நினைச்சார். அவர் எனக்கான ஆடம்பரமா இது வேணும் அது வேணும்னு கேட்கல. அவரோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சாதாரண ஒரு பேச்சுலர் இன் ஃபிசிக்ஸ் தான்.
ஆனால் இன்னைக்கு உலகமே வியக்கும் அளவிற்கு ஒரு சிறந்த இராணுவத்துறையும் சரி அரசியல் துறையும் சரி ரெண்டுத்தையும் சரி விகிதத்தில் நிர்வகித்து இன்னைக்கு ஜனநாயக முறையிலையும் வெற்றி கண்டு இன்னைக்கு ஒரு பாலஸ்தீனில் வந்து ஒரு மிகச்சிறந்த தலைவராக இருக்காரு. ஆனால் இன்னமும் பாலஸ்தீனில் இல்லை, ஜோர்டானில் இருந்துக்கிட்டு. இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ நாம் இதுலேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜகாத் அப்படின்றது வந்து நம்ம ஒவ்வொரு சகோதரனையும் அவனுடைய சுதந்திரத்தை முழுவதுமாக தரும். அந்த சுதந்திரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் தொழுகை. இன்னைக்கு நாம் வந்து இருக்கக்கூடிய வசதி படைத்த அனைத்து முஹ்மீன்களுக்கும் நான் விற்கும் ஒரே ஒரு விண்ணப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செல்வம் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சோதனை தான். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. செல்வத்தை கொடுத்தும் உங்களை சோதிப்பான். அந்த சோதனையிலேருந்து நீங்கள் பரக்கத்தை இன்னும் அதிகமாக, அதாவது விலக்கிட்டு நீங்கள் பரக்கத்தை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து இந்த நம்ம மறுமைக்காக தான் இருக்கும். இது வந்து நம்ம இந்த துனியா வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோதனை காலன்றது தெரியும். செல்வம் கொடுக்கப்பட்ட நீங்கள் மனமு வந்து உங்களோட ஜகாத்தை நிறையா கொடுங்க, சதக்காவை நிறையா கொடுங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குறப்ப நீங்கள் அந்த நபர்கள்கிட்ட நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, சரியான நபர்களான்றது ரெண்டு விஷயத்தை நீங்கள் அளவுகோலாக எடுக்கலாம். ஒன்று, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் எல்லாமே நமக்கு நபி வழி தான் வாழ்க்கைன்னு சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு முன்மாதிரி. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் அவருக்கே வந்து ஒரு கட்டளை இட்டிருக்கான். என்னன்னா, ஜகாத்திலிருந்தும் சதக்காவிலிருந்தும் எந்த பங்கும் அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். ஃபர்ஸ்ட் விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மனிதர் உண்மையாலுமே இறையச்சம் உடையவரா, இறை நம்பிக்கை உடையவரா, அப்படிப்பட்டவர்கிட்ட நம்ம வந்து கொடுக்குறோமா அந்த செல்வத்தை, அது சரியான முறையில் போய் சேருன்ற நம்பிக்கை நமக்கு வரணும். அடுத்த ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்டபிலிட்டி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புடைமைன்னு சொல்லுவாங்க. நம்ம யார்கிட்ட கொடுக்குறோம், ஏன்னா செல்வம் அப்படின்றது வந்து வீண் விரயமாகவும் ஆகக்கூடாது. ஸோ அதனால் வந்து ஜகாத்தை நம்ம சரியான ஒரு அமைப்புக்கிட்டேயோ இல்லை சரியான மனிதர்கள்கிட்டயோ நம்ம, ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு கூட்டமைப்பாக தான் இயங்குது. ஸோ இன்றைக்கி அந்த காலித் மிஷலை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இன்றைக்கி ஒரு ஹமாஸோட முன்னோடின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனில் வந்து அனைத்து விதமான பொருளாதார தடைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா வல்லரசுகள் எல்லாமே கொடுக்குது. ஆனாலுமே அவர் பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்ஸாக இருந்தாலுமே ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் சத்தியத்தை பற்றி தெரியும், உண்மையை பற்றி தெரியும். அவர் போய் முன்வைத்ததனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவருக்கு பல நாடுகளில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைப்புக்கு ஃபண்ட்ஸ் வர்றதுனால தான் இன்றைக்கி வந்து எந்த ஒரு அதாவது வல்லரசுகளே டிபெண்ட் பண்ணாமல் ஒரு பொருளாதார தடை இருந்தும் கூட அங்கே மக்கள் சுதந்திரமாக வாழ முடியுது ஓரளவுக்காவது. அதனால் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோமோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அது நம்ம சகோதரனுக்கும் கிடைக்கணும் அப்படின்றது. இதை நான் முக்கியமாக யாருக்கு சொல்ல விரும்புகிறேன்னா, யார் செல்வத்தை கொடுத்து சோதித்து கொண்டிருக்கிறானோ அல்லாஹ் வந்து அவங்க மனம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய செல்வத்தை தாராளமாக கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பார்க்க வேண்டிய ரெண்டு அளவுகோல், தே ஆர் த ரெஸ்பான்சிபிள் பர்சனாக, அக்கௌண்டபிலிட்டி உடையவங்களாக இருக்காங்களான்றதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். கண்டிப்பாக இது வந்து நமக்கான சோதனை காலம் தான். அல்லாவின் பாதையில் செலவு செய்கிறவங்களுக்கு அல்லாவே சொல்றான், நான் இன்னும் உங்களுக்கு நிறைய வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா அவனை தவிர நமக்கு வேற யாரும் கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பின்புலமா இருக்கிறது. என்னோட இன்னொரு வருத்தத்தை நான் இங்கே சொல்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கெசெட்டில் என்னோட நேம் சேஞ்ச் நம்மளோட இது பண்ண போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மென்ஷன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்டட் அப்படின்னு தான் போடுவாங்க. எந்த மதத்துலேருந்து வரீங்க கன்வெர்டட். ஆனால் ரிவர்ட்டடுன்ற வார்த்தை வராது. ஆனால் ஹிந்துஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரிவர்ட்டட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதை விட இன்னொரு முக்கியம், இது வந்து அப்ளிகேஷனில் இருக்கிற விஷயம், நீங்கள் வேணாலும் எடுத்து பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம். அடுத்தது இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் நம்ம சொல்கிறாங்க இல்லையா, ஒரே சட்டம் கொண்டு வரோன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நமக்கு சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, இந்தியா வந்து ஜனநாயக நாடு, இங்கே சட்டங்கள் எல்லாருக்கும் சமம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கிட்டத்தட்ட இப்போ ஒரு சகோதரர் வந்து நினைக்கிறார், இஸ்லாம் இப்படியோ அவர் கைக்கு ஒரு குரான் போகுது, படிக்கிறார், ஒரு சகோதரர் மூலமாக தாவா செய்கிறாங்க, அவங்க படிக்கிறாங்க, இஸ்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்னாலும் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்களும் மாறிட முடியாது. ஏன்னா சில மாநிலங்களில் அதாவது அவர் விருப்பத்திற்கு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கான தடை இருக்குது. இதை நாம் எப்படி விளக்க போகிறோம். இதெல்லாம் நம்ம செய்யாமல், ஏன்னா இங்கேயே வந்து நம்ம ஒரு பாலஸ்தீன் மாதிரி தான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ காஷ்மீர் எடுத்துக்கோங்க, அங்கே வாழ்கிறவங்க எத்தனையோ பேர் சகோதரர் காமிச்ச மாதிரி சர்வே இது நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே போட்டிருந்தாங்க. வருத்தத்துக்குரிய விஷயம். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம். இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஹ்மீன் வந்து முஹ்மீனாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமில் இன்றைக்கி நாம் இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். அதாவது வந்து ஒரு சபிக்கப்பட்ட இனத்துலேருந்து அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு அல்லாஹ்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கணும். கத்தியின் முனையில் இன்றைக்கி வந்து நமக்கு பாரதத்துக்கு வந்து இஸ்லாம் வரலை. 7ஆம் நூற்றாண்டிலேயே மாலிக் இப்னு தீனார் என்ற ஒரு வியாபாரி அவருடைய நன்னடத்தையின் காரணமாக சேர மன்னன் அவரை பார்த்து வியந்து போய் நம்ம இறை தூதரை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட வரலாறு உண்டு. அதனால தான் நம்மளோட கொடுங்கல்லூரில் பார்த்தீங்கன்னா சேரமான் ஜும்மா மஸ்ஜித் 629 ஏடியிலே கட்டப்பட்ட ஆதாரம் இருக்குது. அடுத்தது அந்த மாலிக் இப்னு தீனாரோட நம்ம சேர மன்னர் அங்கே இறந்துடுறார் அரபு தேசத்தில்.
அவரோட கபஸ்தானம் அங்கே இருக்குது சலாலால. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காசர்கோட்டில் பார்த்தீங்கன்னா மாலிக் இப்னு தீனாரோட கபஸ்தானம் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு அமைப்பாகவோ இல்லை ஒரு சிறு குறுகிய வட்டத்துக்காகவோ நம்ம இல்லை. நம்மளோட நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த விஷயம் சென்றடையணும். அப்படின்றப்ப தயவு செய்து நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு எப்படி வந்து இறைவன் வந்து நமக்கான முதன்மையான கடமை அவனை வணங்குவதில் தலை சிறந்தவர்களாக நாம் இருக்கணும் நம்ம ஆசைப்படுறானோ, இதே மாதிரி நம்ம சகோதரர்களும் இருக்கணுன்றதை நம்ம மனசில் நினச்சோம் அப்படின்னா நம்மளோட பணிகள் தாவாவை அதோட சேர்த்து நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங்கையும் நம்ம சரியாக பண்ணி ஃபினான்ஷியல் கிரைசிஸை வந்து நம்ம உடைச்சா மட்டும்தான் நம்ம சமுதாயத்திற்கான ஒரு பலமான செழிப்பான ஒரு தன்மானத்தோடு ஒரு முஹ்மீன் நம்ம நபிகளார் காட்டி தந்த வழிபடி. ஏன்னா அவர் வீட்டில் 3 நாளைக்கு மேலே தொடர்ந்து அடுப்பு எரிஞ்சதில்லை. அவர் நினச்சிருந்தா உலகத்தினுடைய தலை சிறந்த ஜனாதிபதி எப்படி வேணால் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இது எல்லாமே நம்ம ஹதீஸில் இருக்கிற விஷயங்கள் தான். ஆனால் இதை யோசிச்சு பார்க்கணும். நம்ம அவ்வளோ தன்மானத்தோடு எப்படி ஒரு மனிதன் வாழணுன்றதுக்கு நமக்கு முன்மாதிரியாக இருக்காங்க. ஸோ ஆனால் இதுக்கு செல்வம் படைத்தவர்கள் தயவு செய்து உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங் உங்ககிட்ட இல்லைனாலும் ஒரு இறைப்பணியில் இருக்கிறவங்க கிட்ட அந்த பிளானிங் இருந்ததுன்னா கொடுத்து நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுங்கள். மிகப்பெரிய லெவலில் இந்த சமுதாயத்துக்கு இன்றைக்கி நமக்கு தேவை என்னென்னா ஒத்துமையின் ஊடே நம்ம என்ன கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மையான விஷயம் என்னென்னா எல்லா மக்களும் நம்மளுடைய சமுதாயத்தை சார்ந்தவங்க முக்கியமாக உங்களுடைய பணி நேரங்களில் 5 நேர தொழுகைக்கான நேரத்தை ஒதுக்கி கொடுங்க. தொழுகை நேரம்ன்றது வந்து வெறும் ஜும்மா அன்னைக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் கவர்மெண்ட்டில் ஆர்டிஓவில் போட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு மட்டும்தான் வாங்கி வச்சுருக்காங்க. அவருக்கு 1 hour பர்மிஷன். இதை முதல்ல மாற்றுங்க. ஏன்னா இது வந்து மைனாரிட்டி, நம்ம வந்து மைனாரிட்டியே கிடையாது. இதுவே ஒரு சூழ்ச்சி. ஏன்னா நம்ம சுதந்திரம் வந்து நமக்கு கொடுத்தப்ப நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய அநீதி என்னன்னா இன்னைக்கு வங்கதேசமாகவும் பாகிஸ்தானாவும் பிரிஞ்சிருக்காங்களே, இந்த சமுதாய மக்கள் வந்து அன்னைக்கு இங்கிருந்து நகர்ந்து போறப்ப எத்தனை பேர் இறந்துருப்பாங்க, எவ்வளோ அவங்களோட பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். இதே ஒரு ஒத்துமையான ஒரு பாரத தேசமாக முழுசா நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு உலகத்திலேயே நம்ம மெஜாரிட்டி, இங்கே வந்து நம்ம இன்னைக்கு மைனாரிட்டி ஆயிருக்க மாட்டோம், மெஜாரிட்டி பீப்புளாக இருந்திருப்போம். ஏன்னா இன்னைக்கு நமக்கான உரிமைகள் எப்படி மறுக்கப்படுதுன்னா நம்ம ஒரு விஷயத்தில் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஜகாத்து தான் நம்மளை முழுசா நான் இங்கே ஆணித்தரமாக பேசுகிறேன்னா, இப்போ கேரளாவில் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு வெள்ள பேரபாயம் நடந்தது. அதுக்கு நம்ம சவுதி அரசு காசு கொடுக்குறேன்னு சொன்னப்போ நம்ம இந்திய அரசாங்கம் வாங்க மறுத்துது. ஏன்னா அது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவாக பார்க்குறாங்க. ஸோ இது பிரஸ்டீஜ் இஷ்யூவை தாண்டி என்ன விஷயம்னா, இப்படி ஒரு தடவை வந்துருச்சுன்னா அவங்களோட அமைப்பு மேலே வந்துடும், இந்த சமுதாயம் முன்னேறிடக்கூடாது அப்படின்றத ஒரு வெளிப்படையாக காட்டுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து நம்மளோட இஸ்லாமிய வங்கிகள் ஆரம்பிக்கலாமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிலுவையிலே இருந்தது. போன வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஜட்மெண்ட் கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபேக்டாக இவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஃபேக்ட் டிட்டர்மைன் பண்ண மாட்டாங்கன்றதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எங்கே இவங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாம் போய் ஒரே இதில் லாக் ஆயிருமோ. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட் ஹோல்ஸை வந்து நம்ம பேங்க்ஸில் தான் ஹோல்ட் பண்ணுறோம், எஸ்பிஐ அந்த மாதிரி. இப்போ இதனால வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரும்பங்கான நம்ம இஸ்லாமியர்களோட பணம் அங்கே முடங்கி கிடக்கு. ஏன்னா எல்லாருமே போய் ஒரே நேரத்தில் இருக்கிற செல்வந்தர்கள் போய் எடுத்து விட்ரா பண்ணி செலவு பண்ண போகிறதில்ல. அப்போ அதை டிபெண்ட் பண்ணி தான் ஷேர்ஸ் அவங்களுக்கு வளர்ற மாதிரி நாளைக்கு இஸ்லாமியர்கள் எல்லாருமே இஸ்லாமிய வங்கிகள் வந்து அந்த பக்கம் போயிட்டா இது நமக்கு வந்து ஒரு பேரபாயமாக ஆயிரும்ன்ற ஒரு பயமும் அவங்க கிட்ட இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஃபேக்டர்ஸ், இதை நம்ம உடனே எல்லாம் மாற்ற முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா என் சகோதரனும் அவனும் ஒரு உண்மையான முக்மீனாக நான் பெற்ற சந்தோஷம், தொழுகை எப்படி என்னால் நேர சுதந்திரத்தோட என்னால் தொழுக முடியுதோ நேரம் தவறாமல், அது மாதிரி அவனுக்கும் ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தரணுன்ற ஒரு நியத்தை வச்சாலே அல்லாஹ் அதுக்கான பரக்கத்தை நமக்கு தருவான். மாஷா அல்லாஹ். எல்லாரும் துவா செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.